உல்ஃப்மேன் 2025ல் தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவி. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஹீரோவுக்கு ஒரு ஒய்ஃப், ஒரு பொண்ணு, இப்படி 3 பேரும் ஜாலியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோ தன்னுடைய ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு தன்னுடைய அப்பா வாழ்ந்த இடமான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போகிறாங்க. அங்கே தான் அவங்க அப்பா வாழ்ந்த இடம் இருக்குது. அங்கே அப்படியே ஸ்டே பண்ணுறாங்க. ஒரு நாள் சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம ஹீரோ போகிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போதே அங்கே உல்ஃப்மேன் மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே அவங்க அட்டாக் பண்ணிடுறாங்க. ஹீரோவை அட்டாக் பண்ணிடுறாங்க, கடிச்சு வச்சிடறாங்க. கடிச்சிட்டு அந்த உல்ஃப்மேன் ஓடிடுறான். திடீர்னு பார்த்தா ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உல்ஃப்மேனாக மாறிட்டு வராங்க. இப்போ தன்னுடைய ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹீரோ எப்படி உல்ஃப்மேன்கிட்ட இருந்து தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றுறாங்க, ஹீரோவுக்கு என்னாச்சு, இறுதியில் அவருடைய லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்தில் நடித்த ஹீரோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த குட்டி பொண்ணு, ஒய்ஃபு, இப்படி எல்லா கேரக்டரும் ஓரளவுக்கு கொண்டு வந்துருக்காங்க. படம் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப விறுவிறுன்னு போகுது. அந்த உல்ஃப்மேனை பார்த்த உடனே ஹீரோவை கடிச்சு வச்சிடும். அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே தன்னுடைய கையை கடிச்சு அப்படின்ட்டு அந்த சீன்ஸ்லாம் பார்க்க ஒரு மாதிரியாக இருந்தாலும், என்னடா அது இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு பதவியை ஏற்படுத்துகிறாங்க. குறிப்பாக நம்ம ஹீரோ அப்படியே உல்ஃப்மேனாக மாறிட்டே வருவார். அதற்கப்புறம் அவங்களோட ஒய்ஃபு, குழந்தைங்க இவங்ககிட்ட எப்படி தப்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு திடுக்கிடும் ஒரு சீன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் ஓரளவுக்கு பார்க்க நல்லாவே இருக்குது. இந்த படத்தோடைய மைனஸ்னு பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 15 நிமிஷம் நம்மளை அங்கே இங்கேயும் அழகழிக்க விட்றாங்க. என்னடா இது பெரிய ஹாரர் த்ரில்லர் மூவின்னு சொல்லிட்டு இப்படி ரொம்ப போட்டு ஜப்பாக இழுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம் கொண்டு வந்துருவாங்க. அவங்க அப்பா காணாமல் போகிறதே அப்படி இப்படின்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள போகிறப்போ தான் கதை வந்து சூடு பிடிக்குது. அதுக்கப்புறம் நார்மலாக வந்துடுது. எந்த படத்தை ஃபேமிலியை பார்க்கலாம்னா, இந்த படத்தில் கொஞ்சம் வயலன்ஸ் சீன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் ஃபேமிலி தவிர்த்து தனியாக பார்க்கலாம். முதல்ல இந்த படம் இப்படி சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் அப்படின்னா நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.